அனைவருக்கும் வணக்கம். அதாவது கடந்த காலங்கள்ல சட்டப்பேரவையில யாரு என்னடா பேசுறாங்க? ஏன் குறிப்பா நம்ம தொகுதி எம்எல்ஏக்கள் என்ன பேசுறாங்க? நமக்காக என்ன கேள்வி கேட்குறாங்க? நம்ம முதலமைச்சர் என்ன பேசுறாரு? எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேசுறாரு? அப்படிங்கிற நிறையா பேர் கேட்கறதுக்கு ஆர்வம் இருந்தாலும், அத நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா, என்னதான் டெக்னாலஜி வளர்ந்து வந்திருந்தாலும், இந்த ஒளிபரப்பு செய்ற உரிமை அரசுகிட்ட இருந்துச்சு. ஆனா, மாறி மாறி எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எதிர்க்கட்சியில் இருக்கவங்க பேசுகிறத காட்ட மாட்டாங்க. ஆளுங்கட்சி பேசுகிறத மட்டும்தான் காட்டிச்சுட்டு நேரடியாக துண்டிச்சிடுவாங்க. ஆனால் ஆளுங்கட்சியாக வந்திருக்க தமிழக வெற்றிக் கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயே சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க. அதை இப்போது நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் சரி நிறையா பேர் சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரடியில் பார்க்குறாங்க. இளைஞர்கள், பெண்கள் ஒரு மாற்றம் அதெல்லாம் பார்க்கணுன்னா பெரியவங்க தான் பார்ப்பாங்க. இப்போ இளைஞர்கள்னால் பெண்கள்லாம் குறிப்பாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவே பெரிய ஒரு மார்க்கஸ். நம்முடைய அரசாங்கம் என்ன பேசுகிறாங்க, நம்முடைய அமைச்சர்கள் என்ன பேசுகிறாங்க, இந்த தமிழர்கள் என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்குறாங்க. இளைஞர்கள் நிறையா பார்க்குறதுனா இது ஒரு 50 ஆண்டு அரசியலில் இதுதான் முதல் முறை. குறிப்பாக இது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் நன்றி தெரிவித்தே ஆகும். ஏன்னா நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அனுப்புறதோடு நம்ம கடமை முடிஞ்சதில்லை. நமக்காக அவர் போய் தொகுதி பிரச்சனைகளை என்ன பேசுகிறாரு, அரசாங்கத்திட்ட என்னத்தை கேட்டு வாங்குறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தேர்ந்தெடுத்த அரசாங்கம் நமக்காக என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, எதிர்க்கட்சியில் எப்படி நடந்துக்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வருங்கால தலைமுறைகள் அறிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம். இத்தனை ஆண்டு காலமாக மறுக்கப்பட்டிருந்த அந்த நேரலை இப்போ சுதந்திரமாக எல்லாரும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் தமிழக வெற்றிக்கழக அரசாங்கத்துக்கும் நம்ம அனைவரும் உண்மையிலே நன்றி தெரிவித்தாகணும். இதுபோல் ஏன்னா யார் என்ன தப்பு பண்ணுறா, யார் யாரை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது வரைக்கும் இருந்த அரசாங்கத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர்லேருந்து ஜெயலலிதாமாவிலேருந்து யாருக்குமே இல்லாத தைரியம், துணிவும் இப்போது அப்படியே தமிழ்நாடு தளபதி அவர்கள்ட்ட இருக்குது. இதை பார்த்து நீங்கன்னா வெக்கத்தில் தலைவலியும். ஏன்னா உங்களுக்கு யாருக்குமே அந்த திறமைக்கும் தைரியம். ஏன்னா தப்பு பண்ணுறது தானே பயப்படணும். அப்போ நீங்கள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தப்பு பண்ணுறதுனால தான் நீங்கள் நேரில் இப்படி ஒரு செய்யாமல் தடுத்துருக்கீங்க. இப்போ உள்ள அரசாங்கம் தன்னுடைய அமைச்சர்களே தவறுதலாக பேசினா கூட அது வெளியில் தெரியும். ஆனாலும் தைரியத்தோட என்ன நடக்குது அப்படிங்கிறத நேரிலேயே பதிவு பண்ணுறாங்க. இதுதான் வெளிப்படையான நிர்வாகம், இதுதான் டிரான்ஸ்பரன்சி. ஓகேவா? நிச்சயமாக இதே போல தான் அனைத்து துறைகளும் வெளிப்படைத்தன்மை நடைபெற்றுருக்கு. இன்னுமே சட்டப்பேரவையில் சுவாரஸ்யங்கள் என்னென்ன நடக்குது, சுவாரஸ்யமாக யார் யார் என்ன பேசுகிறாங்க, என்ன கருத்துக்கள் பகிர்றாங்க அப்படிங்கிறத அடுத்த தலைமுறையும் இளைஞர்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. மீண்டும் ஒரு விரைவில் ஏற்படுத்திருக்க தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.